வாங்க. ஐயா வந்து நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது திருநீற்று சாம்பல் பெற்று வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நம்மளுடைய திருநீர் பிரபஞ்ச சபையினுடைய திருநீர் உடைய மகிமையை ஐயா வாயால் ஒரு முறை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சார் ரைட் தெரிஞ்சுக்கோங்க. சரணம். இது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் அருளாற்றல் மிளிர்ந்து தவழ்ந்து திகழ்ந்து வரும் பிரபஞ்ச மகாசபையில் நவக்கிரக சஞ்சார நிலைகளையெல்லாம் வேறறுத்து அந்நிலைகளையெல்லாம் நல்நிலையாய் மாற்றி சீடர்களின் பின்பாக 3 அடி இடைவெளி விட்டு அவர்கள் நடத்துகின்ற அற்புதமான தான தர்ம கைங்கரியத்தினை வேடிக்கை பார்க்க வைக்கும் அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய இறை சபையிலிருந்து நடைபெறும் கிளை சபையின் அற்புத சச்சங்க நிகழ்வுதனிலே ஏற்றமிகு நிகழ்வாய் நற்சீடர்களை வரவழைத்து அமர வைத்து ஆற்றல் கொண்டு இந்நிகழ்வில் பங்கெடுத்து இறை திருநீற்று சாம்பலினுடைய பிரபஞ்ச மகாசபை இறை திருநீற்று சாம்பலினுடைய மகிமைதனை மற்றொரு முறை உரைக்க என்று அகத்தியனிடம் வினவும் சீடனே நல்ல ஆசிகள் வழங்கி பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை சிவசபை ஆசான் என்பவன், அச்சபையின் ஆசான் என்பவன் பல்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய இளவயது காலம் முதல் பிறப்பிற்கு முன்பாக இருந்த பூர்வ ஜென்ம தொடர்பின் பலனால் பிறக்கின்ற பொழுதே இறையாற்றலோடு இறை தொடர்போடு பிறந்து குறைந்த அகவைதனில் குறைந்த வயதுதனில் ஞானநிலை என்றால் என்ன, இறைநிலை என்றால் என்ன என்று இயல்பாக உணராத காலம்தனில் அகத்தியனுடைய அற்புதமான காட்சியை கண்டவன் சிவசபை ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். இருந்து பயணப்பட்ட காலங்களிலெல்லாம் ஆற்றலாக ஜீவநாடியினுடைய அறிமுகம் கிடைத்து ஜீவநாடியின் மூலமாக அகத்தியன் யாம் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் சிவபெருமானும் இட்ட கட்டளையை தவ நிலைகளாக ஏற்று பல்வேறு தவ காலங்களில் பயணங்கள் செய்து தவத்திற்குள் தவங்கள் செய்து தவத்தை தவமாக ஆற்றிய அத்தகைய புண்ணிய நிலைகளுக்கு கிடைக்க பெற்ற அருள் பிரபஞ்ச கொடையே சிவமகா வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு கொடையாய் பெற்ற சபைதனை நடத்துவதற்குரிய வழி நடத்துவதற்குரிய அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது? ஜீவநாடியின் மூலமாக அகத்தியன் கூறிய அத்துணை தவ நிலைகளையும் ஏற்று பெற்ற நிலையால் தன்னுடைய சக இல்லாளையும் தன் மழலையர்களையும் அகத்தியம் கண்டுகொள்ளும் சிவம் கண்டுகொள்வான் என்று அத்துணை நிலையையும் இறை பிரபஞ்ச மகா சபைக்காக தாரை வார்த்த அத்தகைய அடிபணிவு சரணாகதி நிலைக்காக அச்சபையை நடத்துகின்ற ஆற்றல் கொண்ட ஆயுதமாக வழங்கப்பட்டது ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அந்நூல் எங்கிருந்து தாரை வார்த்து எடுக்கப்பட்டது என்பதையும் அகத்தியன் உரைத்தோம். 11,000 யுகமாக வாழைச்சித்தன் என்னும் அற்புதமான ஆற்றல் பாதாள கங்கா நதிநீரிலே தவம் இருந்த புண்ணியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த புண்ணிய நிலையின் வடிவமாக பெற்ற அந்நூலின் மூலமாக இறை மகா சபை வழிநடத்தப்படுகின்றது. அந்நூலின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வு என்னும் அத்தகைய நிலை வழிநடத்தப்படுகின்றது. அவ்வாறு வழிநடத்தப்படுகின்ற ஆற்றலுக்காக திருமுருக பெருமான் படை திரட்டி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு சீடனையும் படை தலைவனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய பணிகளின் உச்சகட்ட நிகழ்வாக நடைபெறுகின்ற பணியே இக்கிளைச்சபை பணி என்றும் அகத்தியன் உரைத்து அவ்வாறாய் பெற்ற அத்தகைய புண்ணியத்தின் மூலமாக ஆற்றல் பெற்ற சபைதனிலே அவனுக்கு கிடைத்த கொடை, அவனுக்காக சிவபெருமான் கொடுத்த கொடை, வழங்கிய கொடை, ஆற்றல் கொண்ட சிவசூட்சம நூலின் மூலமாக ஆசிகள், அவனை சரணாகதி அடைவோரின் மூலமாக ஆசிகள் நூலாக வெளிவந்து
அகத்தியனையும் சித்தர்களையும் சுமக்கும் பாக்கியத்தினை பெற்று அவர்கள் மூலமாகவும் சித்தன் மூலமாகவும் ஆசி மொழியாக வெளிவந்து அவன் கரம் தொட்டு வழங்குகின்ற திருநீற்று சாம்பலிலே அற்புதமான நவ நிலைகள் கொண்ட பாசான நிலைதனை கலந்து வைத்துள்ளார்கள் சித்தர் பெருமக்களும் சிவபெருமானும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். நவபாசான நிலைகளையும் கலந்து அத்திருநீற்று சாம்பலின் மூலமாக சிவத்தின் இரத்தம், நரம்பு, எலும்பு, மஜ்ஜைகளிலிருந்து வரக்கூடிய அற்புதமான சிவசூட்சம நூலின் ஆற்றலையும் ஒன்றாக கலந்து 11,000 யுகமாக தவம் இருந்த புண்ணிய நிலைகளை எல்லாம் ஆற்றலாக கலந்து வழங்குகின்ற முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் அற்புதமான ஆற்றல்களை உள்செலுத்தி சித்தர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றாளே பால திரிபுர சுந்தரி என்னும் அருள் பிரவாக அருள் நிலைதனை ஆற்றலாய் உலகோர்க்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் வாழை தேவியினுடைய ஆற்றலையும் ஒன்றாக பெற்ற சிவ திருநீற்று சாம்பல்தனை அவ்வாழை நிலையில் சித்த நிலை பெற்ற வாழை சித்தன் என்னும் அருள் பட்டம் பெற்ற அவன் கரத்திலிருந்து வழங்குகின்ற திருநீற்று சாம்பலுக்கு கர்ம வினைகளை வேறறுக்கின்ற ஆற்றலையும் நவக்கிரக சஞ்சார நிலைகளை வேறறுக்கின்ற ஆற்றலையும் வழங்கி இருக்கின்றது பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவ்வாறு அத்தகைய அதீத ஆற்றல்தனை பெற்ற சிவ திருநீற்று சாம்பல்தனை மட்டுமல்ல, சிவமகா வாழை சித்தன் தன் திரு அடிதனை ஓங்கி எடுத்து வாமனன் எடுத்து வைத்த அடியாக ஓர் அடிதனை பூமியில் வைத்து அவன் அடிதனில் இருந்து எடுத்து வழங்குகின்ற மண்ணும் திருநீற்று சாம்பலாக அத்துணை நிலைகளையும் கர்ம வினைகளை வேறறுக்கும் ஆற்றல் கொண்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அதீத ஆற்றல் பெற்ற ஆசானின் கை திருநீற்று சாம்பலுக்கு இருக்கும் மகிமைதனை அகத்தியன் தெரிவித்து அற்புதமாய் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். கேளுங்க.